இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்கின்றது. அந்த சுகர் வராமல் வாழ்வதற்குரிய வெறும் முத்திரைகள் மட்டும் இல்லாமல் முத்திரைகளோடு சேர்த்து அந்த குறிப்பிட்ட சக்கரத்தில் ஒரு தியான பயிற்சி சேர்த்து பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பரிபூரணமான பலன் கிடைக்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக வைத்துக் கொள்வதற்கு நமது சித்தர்கள் அளித்த அற்புதமான கலை தான் யோகக்கலை. அதில் தியானமும் முத்திரையும் சேர்த்து பயிலும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பேங்க்ரியாஸ், கணையத்தை நன்றாக சுரக்க செய்கின்ற முத்திரை. அந்த முத்திரையோடு சேர்ந்து மணிபுரக மையத்தில் மட்டும் செய்கின்ற ஒரு தியான பயிற்சி. ஸோ இதை நம்ம கரெக்டாக காலை மாலை பயிற்சி பண்ணிவிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சுகர் நம்ம வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பயிற்சி பண்ணிட்டு வாங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். நாம் ஒரு தெரப்பியாக, சிகிச்சையாக பார்க்குறோம். அந்த குறிப்பிட்ட பேங்க்ரியாஸை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள், அந்த பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய அந்த சக்கரா தியான பயிற்சி, இரண்டையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு சுகர் உள்ளவங்க காலை இரவு உணவு சிறுதானிய உணவாக எடுத்துக்கொண்டு மதிய சாப்பாடு குறைத்துக்கோங்க. அதிக காய்கறிகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலையை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை முடித்தவுடனே அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவரல், மோதிர வரல், அதனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இந்த 3 முத்திரையும் பண்ணி முடித்த உடனே இமிடியேட்டாக நம்ம பண்ணக்கூடியது மணிபூரக சக்கரா தியானம் பண்ண போகிறோம். ரெண்டு கை சின்முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தலை முதல் கால் வரை உடல் வெளி தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை.
இப்போ உங்கள் மனது அப்படி வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்த உடனே வஜ்ராசனத்தில் இந்த மணிபூரக சக்கரா தியானம் பண்ண போகிறோம். வஜ்ராசனம் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 முட்டு சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. கை வரண முத்திரை. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி, மணிபூரக சக்கரா தியானம், வயிற்று உள்பகுதியில் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த இடத்திலே உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அபான முத்திரை. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை மணிபூரக சக்கரம், வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இந்த வஜ்ராசனம் கூட வயதானவர்கள் போட முடியலன்னா நீங்கள் சுகாசனத்தில் அமர்ந்து இப்போ சொன்ன 3 முத்திரைகள் அதோடு சேர்ந்து மணிபூரக சக்கரா தியானம் அதை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். சுகர் இல்லாதவங்களும் இப்பொழுதே இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வயது ஆகும் பொழுது எத்தனை வயதானாலும் பேங்க்ரியாஸ் சரியாக இயங்கும். நமக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனை வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.